ஹலோ ட்ரக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கு நம்ம டேக் குக் அகெயின் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் லாஸ்ட்டில் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி அக்கா பாட்டமுக்கு வாய்ஸ் சாஃப்டாக கொடுங்க, இன்னொரு கமெண்ட் இல்லை நீங்கள் ரகடாகவே கொடுங்க அப்படின்னு. நான் கன்ஃபியூஸில் இருக்குன்னு தான் உங்களுக்கு கேட்டேன். ஆனால் என்னை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவீங்க போல். சரி, டோன்ட் வரி. நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஐ ஹோப் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஓட்டிங்காக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பாட்டமுக்கு சாஃப்ட் வாய்ஸ் கொடுக்கலாமா, ரகட் வாய்ஸ் கொடுக்கலாமான்னு. ஸோ அதில் எது அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ சும்மா நார்மலாக நம்ம கொடுக்கலாம்டா, ஓகேவா? ஸோ போன வீடியோவுமே டேக்குக்கு காலேஜ் படிக்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் சீனியர் ஜூனியர் அந்த ஒரு ஜானரில் தான் வரும்டா. ஓகே, நீங்கள் கேட்ட மாதிரியான ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான். நிறைய பேர் வீடியோஸ்க்கு கீழேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டோன்ட் வரி, நம்ம ஒன்றா பார்க்கலாம். வில்லேஜ் பாய் அண்ட் சிட்டி பாய் இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் நிறைய ரெக்வஸ்ட் கேட்டு வச்சுருக்கீங்க, லைக் மிலிட்ரி ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம். நான் கண்டிப்பாக போடுறேன்டா. நெக்ஸ்ட் ஒன் ஷாட் மேபி மிலிட்ரி ஹஸ்பண்ட் அந்த மாதிரியே பார்க்கலாம். என்னோடது மட்டும் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு மட்டும் யாருமே நினைக்க வேணாம். எல்லாரோடதுமே கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக நம்ம கண்டிப்பாக போடலாம், ஓகேவா? ஓகேடா, இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ அப்போது தயம் அவனோட ட்ரெஸ்ஸு திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு பட்டணத்தில் போய் படிக்க போகிறோம். எல்லாமே வேணும்ல, கடல மிட்டாய், தேன் மிட்டாய், பர்ஃபி எல்லாமே வேணும். நம்ம கூட ஹாஸ்டலில் ஃப்ரெண்ட்ஸும் தங்குவாங்கல்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும்ல. அதனால் எடுத்துகிட்டு போகணும் தயம். நீ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும் சேர்த்தே எடுத்துக்கோ. கடல மிட்டாய் எல்லாத்துக்கும் பிடிக்கும். தேன் மிட்டாய்லாம் பட்டணத்துக்காரங்களுக்கு தெரியுமா என்ன? தெரியலையே தயாங்க. ஆனால் தேன் மிட்டாய் நல்லா இனிப்பாக இருக்கும்ல, அதுவும் இன்னும் 2 பாக்கெட் எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் பர்ஃபி, ஐயோ பர்ஃபினா எனக்கு உயிர். அது இல்லாமல் கண்டிப்பாக என்னால் ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட முடியாது. பர்ஃபி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம். என் துணி எடுத்து வச்சிட்டேன், காலேஜ் பேக் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். கிராமத்துலேருந்து பட்டணத்துக்கு போய் படிக்க போகிறேன். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது தயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட அவன் அப்படியே பேக் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் தயங்கோட அம்மா டேய் என்னடா? இல்லைம்மா, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்படி தான் இருக்கும், அங்கே ஹாஸ்டல் போனால் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. அப்புறமா எல்லாம் சரியாக வந்துடும்டா, நீ பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, அப்புறம் நான் லீவ் கிடச்சதுமே நான் வந்துடுவேன். இதெல்லாம் தெரியாமையாடா லீவ் கிடச்சா நீ வரமாட்டியா? கண்டிப்பாக நீ வந்துடுவேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட அம்மாவும் அப்பாவும் தயாங்க பத்திரமா அப்படியே வழி அனுப்பி வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த சைட் ஜேகே தயாங்கோட சீனியர். அப்போ அவன் நாளைக்கு அகெயின் காலேஜா? இந்த எரிச்ச பிடிச்ச காலேஜை நினைக்கும் போது அப்படியே காண்டு மயிறு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனோட அவள் அப்படியே நைட்டு நல்லா ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ இந்த சைட் தயம் அப்படியே நைட்டு ட்ராவல் பண்ணி பஸ்ஸில் வந்துட்டுருக்கான். அம்மா, ஆனால் பட்டணத்துக்காரவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாதேம்மா. ஆனாலும் பயமாக தான் இருக்குது. நாளைக்கு வேறு ஃப்ரெஷர்ஸ் வருவானுங்க, எல்லாம் பல மாதிரி வருவானுங்க. எங்கேயோ இருந்தோம் அவனுங்கள வேற சமாளித்து தொலைஞ்ச ஹாஸ்டலில் வேற போய் காட்டி தொலையணும். நம்ம கூட இருந்த ஒரு பழம் வேற நம்மளோட சேட்டை தாங்க முடியாமல் ரூமை வெக்கேட் பண்ணி வேறு ரூமுக்கு ஓடிடுச்சு. நாளைக்கு நம்ம கூட எவனுக்கு நம்மளை விதிச்சிருக்கோ தெரிலையே. ஆனாலும் என்னாலையும் சும்மா இருக்க முடியாது. அன்றைக்கி மட்டும் வீட்டில் இருக்க, காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸே கட்டாமல் ஹாஸ்டலில் இருக்க. ஒரு என்ன பண்ணுறது? ஹாஸ்டல் டூ வீடு, காலேஜ் டூ வீடுன்னு இப்படி அலைஞ்சிட்ருக்க முடியுமா? காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகுது. இப்படி 1 hour ட்ராவல்லே ஸ்பெண்ட் பண்ணிட்டா அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அந்த ஹாஸ்டல் வார்டனே மிரட்டி வச்சுருப்பான். லைக் ஒரு ரவுடி மாதிரி. ஸோ சிட்டியில் வளர்ந்தவன்ல அவன் அப்படியே ஒரு மாதிரி தவுலத்தா கெத்தா அந்த மாதிரி தெரிஞ்சிட்ருக்கான். அப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. ஜெயே, உன்னோட அந்த ஃபேவரெட் ப்ளூ கலர் சொக்கா இருக்கும்ல, அதை எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு அவனோட ஃபேவரெட் ப்ளூ கலர் ஷர்ட் ஒன்று இருக்கும். அதை எடுத்து போட்டுட்டு அப்படியே அவனோட ஹேர் ஸ்டைலை கையாலேயே சரி பண்ணிவிட்டு அப்படியே காலேஜ்க்காக அவனும் கிளம்பிட்டுருக்கான். அப்போ இந்த சைட் தயம் அப்படியே ஏர்லியராகவே இறங்கிட்டு அப்படியே காலேஜோட வாசலில் நின்றுட்டுருக்கான். பிகாஸ் காலேஜ்குள்ளே தான் அப்படியே ஹாஸ்டல் இருக்குது. அப்போ இந்த வாட்ச்மேனும், ஏப்பா இப்படி 6:30 நிற்கிற, 7:30 வந்தால் தானே காலேஜ் ஓப்பன் பண்ண முடியும்.
எனக்கு தெரியாதுங்களே, நான் ஊருக்கு புதுசு, கிராமத்துலேருந்து வர்றேன். கிராமத்து பையனா? ஆ இருப்பா, எல்லாரும் வந்துக்கிறட்டும், வந்து என் கூட உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு. தயாங்க எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் அவருக்கும் கொடுத்து அவனும் காலங்காத்தாலே எழுந்து கடல முட்டையை சாப்பிட்டுட்டு இருக்கான். கிராமத்துக்காரவங்க தான்ப்பா, பாரு பாசமெல்லாம் அப்படியே இருக்கும். அங்கிள் எப்போ திறப்பீங்க? அதுவாப்பா, ஒருத்தன் வருவான்ப்பா, சரியான ரவுடி. அவனை உங்கள் அம்மா பெற்றாங்களா இல்லை ஜூலேருந்து தூக்கிட்டு வந்தாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி ஒருத்தன் வந்து நான் இப்படி பூட்டை தான் ஓப்பன் பண்ணுவேன், காலை வச்சு ஸ்டைலாக அப்படியே ஓப்பன் பண்ணுறதா நினப்பில் அப்படியே கேட்டை மிதிப்பான்ப்பா. அவன் வந்து ஓப்பன் பண்ணணும். இன்றைக்கு அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்கான். எப்போதும் தலைவர் ரேட்டாக தான் வருவார், பட் இன்றைக்கி சீக்கிரமாக வரணுன்னு நேற்றே சொல்லிட்டு போனார், வருவார். ஐயோ, பட்டணத்துக்காரவங்க இப்படி திமிரு பிடிச்சவங்களா இருப்பாங்க? பட்டணத்துக்காரவங்களாம் நல்லவங்க தான்ப்பா, அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவனாக இருக்கான். ஐயோ, அவன் கண்ணில் மட்டும் மாட்டவே கூடாது, முக்கியமாக அவன் இருக்க கிளாஸ் சைடு மட்டும் போகவே கூடாது. அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? யார்கிட்டையும் வம்பு வளர்க்கக்கூடாது, வம்பு செய்கிற யாரையும் பார்க்கவும் கூடாது, அவங்கக்கிட்ட பேசவும் கூடாது. நீயும் அந்த மாதிரி இருந்துக்கோ தயம், யாரையும் பார்க்காத பேசாத வம்பு வளர்க்குறவங்கள அப்படின்னு அவனும் அப்படியே நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அப்போ ஜேகே அழகாக மாதம் அவனோட பைக்கில் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு, நான் செக்யூரிட்டி ஓப்பன் த டோரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவரும் அப்படியே இந்த பூட்டை அன்லாக் பண்ணுறாரு. இப்போ தயாங்க இவ்வளோ நேரம் அப்படியே திரும்பி உட்காந்துருப்பான். ஸோ ஜேகே அந்த கேட்டை எட்டி ஒரு மிதிக்கிறான், அப்படியே திரும்பி பார்க்குறான். ஸோ அப்போ தான் ரெண்டு பேர்த்துக்கும் அப்படியே ஃபஸ்ட் டைம் சீயிங்கு. அப்போ ஜேகே தயாங்க பார்க்கல, தயாங் தான் அப்படியே ஜேகேவை பார்க்குறான். ஐயோ, இவர் என்ன இப்படி திமிரு பிடிச்சவராக இருக்காரு? இவர் பக்கம் மட்டும் போயிடவே கூடாது தயாங்கா. நீ போயிடாத, இப்படி திமிரு பிடிச்சவங்க கிட்டலாம் நீ பேசவே வேணாம் அப்படின்ட்டு நான் அவனும் உள்ளே போயிட்டு அப்படியே ஹாஸ்டல் போயிட்டு அவன் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அவனும் காலேஜ்குள்ளே போகிறான். அங்கிள், செக்யூரிட்டி அங்கிள், நீங்கள் சொன்ன திமிரு பிடிச்ச பையன் இவன் தான்ப்பா, இவன் காலேஜ்குள்ளே வந்தாலே அலப்பறதான்ப்பா. சரி, நான் போயிட்டு காலேஜில் உள்ள ரெஸ்ட் ரூமில் ரெடி ஆகிட்டு அப்படியே காலேஜ் போயிடுறேன். இந்த பேகு இதை என் ரூமில் வச்சுட்டு போப்பா, எல்லாருக்கும் ஈவினிங் தான் ஹாஸ்டல் பிரித்து கொடுப்பாங்க, நீ வச்சுட்டு போ, நான் வந்து மதியம் உனக்கு தர்றேன். இல்லை, நானே வந்து வாங்கிக்கிறேன், நீங்கள் இதை மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நல்லா கைண்டாக பேசிட்டு போகிறான். எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான். அப்படியே அந்த பையனை பாரு, எவ்வளோ திமிரு பிடிச்சா அரகண்டான ஒரு பையனாக இருக்கான் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி ரெண்டு பேரையும் பார்க்குறாரு. அப்போ அப்படியே கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஜேகே அப்படியே அவனோட கிளாஸ்க்கு வெளில நின்றுட்டு வர்ற ஃப்ரெஷர்ஸ் எல்லாத்தையுமே, டேய் இங்கே வா. என்னண்ணா? என்ன 10 உக்கி போட்டு போ. அண்ணா உக்கி போடுறா, அப்போ தான் படிக்கிறதுக்கு மூளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யும், உக்கி போட்டு போ. தோப்பு கண்ணுண்டா, போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரேக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ தயாங் அழகாக க்யூட்டாக பொம்மை குட்டி மாதிரி ரெடி ஆகிட்டு கையில் நோட்டும் அப்படியே பேக்கையும் போட்டுட்டு அப்படியே ஷூவெல்லாம் போட்டுட்டு செம்ம பர்ஃபெக்டாக அப்படி நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ ஜேகே பார்க்குறான், யார் இந்த பழம்? டே மச்சான், டே மாம்சே, கூப்பிடுவனே, டேய் இங்க வா. என்னையா? உனக்கு பின்னாடி இருக்கவனே, ஒன்றை தாண்டா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கூப்பிடுறாங்க. இப்போ தயாங்கும், ஐயோ இவங்கக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் உன்னோட கிளாஸ் வாசல்லே அவங்க நிற்கிறாங்களே தயாங்கா அப்படின்னு அவனும் அப்படியே அவங்க கூப்பிடவும் போய் நிற்கிறான். எந்த திமிரு பிடிச்சவனா? காலையிலேயே செக்யூரிட்டி அண்ணன் சொன்னாங்களே இவன் திமிருக்குன்னு ஒரு அளவே இல்லைன்னு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு ரொம்ப பவ்யமாக நிற்கிறான். என்ன எங்கேருந்து வர்ற? பக்கத்தில் உள்ள கிராமத்துலேருந்து வர்ற. ஓ மச்சான், வில்லேஜ் பாய் மச்சான். ஓ வில்லேஜ் பாயா? உன் பேர் என்ன? கிம் தயாங்கு. என்ன மச்சான் பாஷை இது? கிராமத்து பாஷை ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி இன்னசென்ட்டாக பேசுகிறான். சரி போடு, உக்கி போடு. தோப்புக்கரணோ அதுவா, டெய்லி பிள்ளையாருக்கு நாங்கள் போட தானே செய்கிறோம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக 20 உக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு எழுந்துக்கிறான். யாரா மச்சான் இவன்? டேய் கிராமத்தில் உள்ளவனுங்க, அவனுக்கு ஒரு மாதிரி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே கலாச்சி சிரிக்கிறாங்க. தயாங்கு நல்லா புரியுது,
அவனை தான் கலாச்சி ஏதோ சொல்லி சிரிக்கிறாங்கன்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் மாறுது. நான் இந்த கிளாஸ் தான். ஓ, இந்த டிபார்ட்மெண்ட்டா நீனு? எதுக்கு இதை சூஸ் பண்ண? அது இங்கே படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் இங்கே வந்தேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு டக்குன்னு அவன் பாட்டுக்கு ஜேகேவை தள்ளி விட்டுட்டு, ஐ மீன் லைட்டாக அவன் மேலே இடிச்சிட்டு அவன் அப்படியே உள்ளே போயிடுறான். ஜேகேக்கெல்லாம் செம்ம டென்ஷன். எத்தா யாரா இவன்? சென்னையை இடிச்சிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு அவனும் கரெக்டாக கிளாஸ்குள்ளே வர்றான். பார்த்தா சார் வந்துடுறாரு. ஜேகே, இது ஃப்ரெஷர்ஸோட கிளாஸ் ரூம், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒரு ரவுடிசத்தை கொண்டுட்டு இங்கே வராத அப்படின்னு வார்ன் பண்ணி அனுப்பி விட்டுடுறாரு. அவனும் போயிடுறான். அப்பாடா, வந்ததுமே இவங்கக்கிட்ட ஏன் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும். அப்படியே ரொம்ப ஆர்வமாக எல்லாருக்கூடயும் இன்ட்ரோ ஆகிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே கிளாஸ்க்கு கவனிச்சிட்ருக்கான். ஸோ இப்படியே ஈவினிங் ஆகுது. டேய், என் ஹாஸ்டலுக்கு ஏன் வர்றானே தெரில, எனக்கு தனியாக ரூமில் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு ஹாஸ்டலில் அவனோட ரூம் இருக்கும்ல, அந்த ரூமில் அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கான். அப்போ தயாங், செக்யூரிட்டி அண்ணா வந்துட்டேன் கொடுங்க, உங்களுக்கு தேன் மிட்டாய் வேணுமா கடல மிட்டாய் வேணுமா? இல்லைப்பா, அதான் காலையிலே தந்தியே, அதுவே இருக்குது, நீ பத்திரமா இருப்பா. ஏதாச்சுன்னா என்கிட்ட வந்து கேளு. கேட்குறேன் அப்படின்னு அவனும் க்யூட்டாக அவனோட லக்கேஜை தூக்கிட்டு அப்படியே போகிறான் அந்த வார்டன் கிட்ட. ஸோ அவங்க, உனக்கு ரூம் நம்பர் 11பா, ஜான் ஜங்குக்னு ஒருத்தவன் இருப்பான், பாவம் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இவன் என்ன பாடுபட போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு ரூம் நம்பர்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. யாராக இருப்பா? ஃப்ரெஷராக இருந்தால் நல்லாயிருக்கும், சீனியராக இருந்தால் அவன் தான் ஒரு மாதிரி அராஜகம் பண்ணுவான், அவன் தான் டாமினியன்ஸாக இருப்பான். நான் ஃபஸ்ட்டு குளிக்கணும், நீ செகண்ட் குளிக்கணும்னு எந்த சீனியருமே இருந்துடக்கூடாது, ஜூனியர் பையனாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு தயங்கும் அப்படி வேண்டிகிட்டே போகிறான். பார்த்தா கரெக்டாக ரூம் நம்பர் 11க்கு வாசல்லையே அப்படியே ஜேகே ஸ்டைலாக தலையில் கை வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். அட கடவுளே, போயும் இல்லை தயம், அவன் அவனோட ரூம்மேட்டாக இருக்கவே முடியாது, கண்டிப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் கீ எடுத்துகிட்டு அப்படியே வர்றான். தயம், எங்கே போகிற? நீ தானே காலைல அப்படியே ஷோல்டரில் வந்து நச்சுன்னு இடிச்சிட்டு போனது, என்னடா என்ன? ஐயோ விட்டுருங்க, நானா தெரியாமல் ஏதோ இடிச்சிட்டேன். என்னடா நல்லா உடம்புலாம், ஜிம்முக்கு போவியா என்ன? ஜிம்மா? நாங்கள் வயலில் வேலை பார்க்குறது அப்படி தான் இருக்கும், நாங்கள் எங்கே ஜிம்முக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கான். என்ன இந்த ரூமுக்கு? நீங்கள் இந்த ரூம் இல்லைல்ல? ஜான் ஜங்குக் நீங்கள் இல்லைல்ல? அப்போ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, ஜான் ஜங்குக் நான் தான், இது என் ரூம் தான், அப்போ நீ தான் என் கூட ரூம் ஷேர் பண்ண வர்றியா? தொலைஞ்சிச்சுடா தயாங்கா அப்படின்னு அவனும், நானே தான், அந்த அப்பாவிப்பட்ட ஜீவன் நானே தான், போடா இன்றைக்கி உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி ஸ்மெர்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே அனுப்புகிறான். அப்போ தயாங்கும், இன்றைக்கி என்னென்ன சாவடிக்க போகிறானோ தெரியலையே அப்படின்னு ஒரு பயத்தோடையே உள்ளே போயிட்டு அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அன்பேக் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஜேகேயோட மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே ஜேகேயோட ரூமுக்கு வந்துடுறாங்க. நாடா, ஒரு ரூமுக்கு புதுசாக ஒரு பையன் வந்துட்டான் போல். ஆமாம் மச்சான், கிராமத்து பலியாடு சிக்கிடுச்சு, நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களோ. ஐயோ பரவாயில்ல, இது என்னது, கபோர்டு ஃபுல்லாக அவளோட திங்ஸு, லேப்டாப்பு எல்லாமே இருக்குது, நான் எங்கே கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்போது உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே தயாங்கோட பெட்டில் போய் படுக்கிறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அவனோட பெட்டில் போய் படுத்துக்கிறான். ஹலோ, அது என்னோடய பெட்டு. ஜேகே, ஒரு ரூம்மேட்டு உன் பெட்டு என் பெட்டுன்னு பிரித்து பேசுகிறான், இது நம்ம பெட்டு தானே, சரக்கு அடிப்போம், கும்மால் அடிப்போம், எல்லாமே அடிப்போம், முடிஞ்சா போர் அடித்தா அவனாச்சும் தூக்கி போட்டு அடிப்போம், மிதிப்போம், எல்லாம் பண்ணுவோம், சொன்னது இல்லையா? ஆமாம் மச்சான், இவனுக்கு தெரியாது நம்ம என்னெல்லாம் பண்ணுவோன்னு, ஒரு டெமோ காட்டிடலாம் அப்படின்னு அப்படியே ஸ்க்ரீன் அப்படியே விளக்குறானுங்க. பார்த்தா அந்த காலேஜ் ஹாஸ்டலில் அந்த டிவி அது இதெல்லாம் எதுவுமே அலோட் கிடையாது, ஃபோனை தவிர. பார்த்தா டிவி செட்டப்பு, அந்த சவுண்ட் செட்டப்னு எல்லாமே வச்சுருக்கானுங்க. அட பாவீங்களா, என்னது இது, ஹாஸ்டலுக்குள்ளே இதெல்லாம் அலோடே கிடையாது, ஆனால் என்ன இவ்வளோ வச்சுருக்கானுங்க, நமக்கு எதுக்கு வம்பு, பேசாமல் கொண்டு வந்து தேன் முட்டை கடல மிட்டான்னு எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சிடணும்,
இவனுங்க எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அந்த கவர் இருக்குல்ல, ஸோ அது ஒரு மாதிரி சத்தம் போட்டுருது. டேய், நான் ஒரு ரூம்மேட் ஏதோ கொண்டு வந்திருக்கான் போல ஜேகே. டேய் மச்சான், உனக்கு வேணுமா சொல்லு, வாங்கி தரேன். டேய் நான் பாரு, கிராமத்து ஸ்நாக்ஸுடா, அதெல்லாம் நல்லா இருக்காது. ஜேகே வாங்கித்தாடா, சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானுங்க. டேய் என்ன கொண்டு வந்துருக்க? ஒன்றுமே கொண்டு வரலையே. எடுக்கும் போது கவரோட சத்தம் கேட்டுருச்சு. அப்போ தான் எங்கள் கூட ஷேர் பண்ண மாட்டேன் தானே? எங்கள் கூடலாம் பண்ண மாட்டீங்க, அதுக்கு தானடா இப்போது இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்கிற, கரெக்டா? இல்லை நான் கொண்டு வந்ததே கொஞ்சம்தான் எடு பார்க்கலாம். ஏய் சி, உன் ஸ்நாக்ஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, கருமம், கிராமத்து ஸ்நாக்ஸ்லாம் நல்லாவா இருக்கும் அப்படின்னு அதனோட அருமை தெரியாமல் ஜேகே பேசிகிட்டு இருக்கான். அப்போ தாயும் இந்த மாதிரி நகரத்து பசங்களுக்குலாம் எங்கே தெரிய போகுது எங்களோட கிராமத்தோட ஸ்நாக்ஸோட அருமை. இதோ அப்படின்னு அது அப்படியே கொடுக்குற ஒரு தேன் மிட்டாய் பாக்கிட்ட. நீ மச்சான், இது சேலஞ்ச் வீடியோலாம் போடுவானுங்க மச்சான், சாப்பிட்டா அப்படி நாக்கெல்லாம் ஒரு மாதிரி ரோஸ் கலரில் ஆகுமா, சில இது அப்படி ஆகும், சில இது ஆகாது அப்படின்னு சொல்லுவானுங்க. அது ஒரு மாதிரி எசன்ஸ் கலர் தான் ஆகும், இது ஃபுல்லாக பாகுதான், இது ஆகாது, நாக்கு ஃபுல்லாக ரோஸ் கலர் அப்படிலாம். ஓ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டா அது பருங்கி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எடுத்து சாப்பிட்றானுங்க. அப்போ ஜேகே அப்படியே தயங்க பார்க்குறான். என்னடா வேணுமா பாதி? ஆமாம் வேணும். ஏய் மச்சான், அதெல்லாம் ஒரு இத்து போன ஸ்நாக்ஸு, வாங்க உங்களுக்கு கேஎஃப்சி வாங்கி தரேன். டேய் மச்சான் சூப்பராக இருக்குடா. டேய் என்ன சூப்பராக இருக்குது, அதெல்லாம் நல்லாவே இருக்காதுடா. டேய் நல்லா ஸ்வீட்டாக இருக்குடா. டேய் ஜேகே, உனக்கு ஸ்வீட்னால் ரொம்ப பிடிக்கும்ல, இதை ட்ரை பண்ணி பாரு. ஏய் தேன் மிட்டாயா? என்னடா பேர்? தேன் மிட்டாய் தான், அதெல்லாம் எங்கடா நல்லா இருக்க போகுது. அவன் மூஞ்சிலே விட்டு வாங்க. கேஎஃப்சியா பீஸாவா பர்கரா? மச்சான் ஒரே ஒரு நிமிஷம் மச்சான், இதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறோம். டேய் உன் பேர் என்ன சொன்ன? இந்த தயம். வேணுமா உனக்கு? இல்லை வேணாம், நல்ல வேலை எல்லாம் 2 பாக்கெட்டாக எடுத்துகிட்டு வந்தது. இவனுங்களே தீனி மூட்டை மாதிரி தின்னு காலி பண்ணிடுவானுங்க போல். நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா இருக்கா? அப்போ ஊருக்கு போனாலும் எடுத்துகிட்டு வாடா. ஐயோ இவங்க சாப்பிட்றத பார்த்தா நமக்கு வேற வாய் ஊறுதே அப்படின்னு ஜேகே யோசிக்கிறான். எவனாச்சும் அகைன் வேணுமான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்குறானா? எவனுமே கேட்க மாட்டான். டேய் வெளில போ, போதும் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். நான் மச்சான் எப்போது நைட்டு டிஜே ஆடியோன்னு இந்த ஹாஸ்டல்லே தூங்க விடாமல் நம்ம தானே பாட்டை போட்டு கொளுத்துவோம். நீங்கள் என்ன அதுக்குள்ளே தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ மச்சான் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் நாப்பு, அப்புறமா எழுந்துக்கலாம். ஒன்றாச்சும் ஐயோ அவன் வாயிலேருந்து வேற அந்த பாகா அது வேற ஊற்றுதே. டே தாயம் போ ரெஸ்ட் ரூம் சைடு போ. இல்லை ரெஸ்ட் ரூம்லாம் 8 மணிக்கு மேலே அடைச்சிடுவாங்களாம், யாரும் போக முடியாது. அப்போ நைட்டு வந்தால் என்ன பண்ணுறது? அங்கிட்டு செடி பக்கமாக போய் அடித்து விட்டு வா போ. சூச்சு ஓகே, அப்போ அது அதுவா எப்படியோடா ஓ அப்படின்னு வெளில பற்றி விட்டுடு. நீ நாய்ங்களா, ஒரு தடவை தான் கேட்பீங்களா, இன்னொரு தடவைலாம் வேணும்னு கேட்க மாட்டிங்களா அப்படின்னு அவன் கேட்குறது அப்படியே வெளியில் உள்ள தயவுக்கு விளங்குது. ஐயையோ, வேணும்னா வாய் விட்டு வேணும்னு கேட்க வேண்டியதானே, ரொம்ப பேட். வேணும்னா வேணும் கொடுங்க அப்படின்னு கேட்டுறணும். இவன் என்னடானா இப்படி இருக்கான், பரவாயில்ல. ஆனால் இவனுங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நமக்கு ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவானுங்களே, அது எப்படியாச்சும் சேஃப்டி பண்ணி வைக்கணும் நம்மளோட ஸ்நாக்ஸை அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போது ஜேகே எடுத்து அந்த தேன் மிட்டாயை அப்படியே எடுத்து அவனோட வாயில் வைக்கிறான். ஸோ ஜேகேக்கு ஸ்வீட்டாக ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், தலைவன் அந்த பாக்கெட்டே அப்படியே எடுத்துட்டு அவனோட பெட்டில் உட்காந்து அதை அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். ஐயோ இதே அத்து போன டேஸ்ட் என்ன? டே மச்சான் கேஎஃப்சி வாங்கி தரேன்னா? டேய் கேஎஃப்சி ஆச்சும் மயிராச்சும் போங்கடா ரூமை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக தயாங்க உள்ளே வந்துடுறான். இப்போ ஜேகே நல்லா ரசித்து சாப்பிட்டுட்ருக்கான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோ? டே மச்சான் அப்போ தானே சொன்னோம் நல்லா இருக்குன்னு, நாக்கில் எச்சு விட்றதை பார்த்தா தெரியலையா? நான் தயம். ஐயோ ஷாப்பா இருந்தா ஆமாம் பிடிச்சிருக்கு, அதுக்கு என்னப்போ? பண்ணுறது கேவலம், இதில் வேறு அப்படியே கெத்தாக சொல்கிறது. இவனோட ஆட்டத்தெல்லாம் அடைக்காமல் இருக்கவே கூடாது. சரி
நான் தூங்க போகிறேன். நீங்கள் எதுவும் மியூசிக் பார்க்கணுமா? இல்லையே. ஏன்? இல்லை சும்மா தான். இனிமேல் எலி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மொத்த சிஸ்டத்தோட சவுண்டே நான் கட் பண்ணி விடுறேன். அப்புறம் எப்படி உங்களோட ஆட்டமெல்லாம் எங்கள் செல்லுபடி ஆகுதுன்னு நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் இந்த தயங்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் பட்டணத்துக்காரன் இல்லை, கிராமத்துக்காரன் அப்படின்ட்டு நான் அவனும் படுக்கிறான். ஸோ ஃப்ரெண்ட்ஸும் போயிடுறாங்க. ஜேகேவும் அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு அவனும் அவனோட ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்கான். எப்போ தூங்குவான் இவன்? தூங்கவே மாட்டான். தூங்கினா தானே நானும் என்னோடய வேலையை பார்க்க முடியும். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா ஜேகே அந்த பக்கமாக திரும்பி அப்படியே அவனோட ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தயம் அந்த பக்கம் திரும்பி என் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க. இப்போ பாரு உனக்கு வைக்கிறேன் பாரு ஆப்பு அப்படின்னு ஒரு குட்டி நைஃபை வச்சுட்டு அதை போட்டு டைரெக்டாக கட் பண்ணாமல் அங்கே இங்கேயும் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி கட் பண்ணி வைக்கிறான். இப்படி தான் எலி சம்பவம் பண்ணி வைக்கும். ஒரே கட்டாக கட் பண்ணோன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான் நான் தான் பண்ணேன்னு. அப்புறம் இந்த ஹாஸ்டல் ரூம்லாம் நான் இருக்க முடியாது. அப்புறம் தயம் உன்னிட்டு ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று சுத்தமாக விளங்காமல் இருந்துச்சுல, நீ பேசாமல் அதையும் லைட்டாக அப்படி பண்ணி வச்சிரு. இல்லைனா எந்த மட்டும் போயிருக்கோ உனது எதுவுமே போகலன்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தேகம் வந்துடும். காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் அவனுக்கு காலையில் எழுந்து அதையும் பண்ணி வச்சிட்றான். அப்போ ஜேகேக்கு ஒரு பழக்கம், ஹாஸ்டல் ரூமில் தூங்கினான் அப்படின்னா அவன் காலையில் எழுந்துட்டு அப்படியே மியூசிக் கேட்டுட்டு தான் தலைவன் குளிக்க போயிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பார். ஸோ வீட்டில் இருந்தாலும் அப்படி தான். ஸோ இன்றைக்கு ஹாஸ்டலில் தூங்குனால காலையில் அழகாக குளிச்சுட்டு அப்படியே அவரோட ஆப்ஸ் எல்லாம் காட்டிட்டு அப்படியே இந்த வராண்டாவில் நடந்து வந்துட்டுருக்காரு. தயாங்களாம் அப்படியே வாயில் ப்ரஷ்ஷை வச்சுட்டு நல்லா கட்டு மஸ்தான் உடம்பு மாதிரி தான் இருக்குது இவருக்கு. தயம் அங்கே எச்சி ஊரை பார்த்துட்ருக்காது, திரும்பு அப்படின்னு தாயம் அவனையே திருப்பிக்கிறான். இப்போ உள்ளே போயிட்டு ஜேகே அப்படியே சவுண்ட் சிஸ்டம் ஆன் பண்ணுறான். பார்த்தா அது ஆனே ஆக மாட்டுது. என் அளவு பிடிச்சது வேறு. இது என் கரண்ட்டே அந்தளவு இருக்காது. ஆடனே இந்த இம்சை வேற கூப்பிட்டுட்டானா போச்சு, இன்றைக்கி என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு அந்த வார்டன் ஜேகே கூப்பிட்டது வர்றான். என்னையா கரண்ட் வரல, இபி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணு. கரண்ட்லாம் இருக்க தானே செய்யுது. கரண்ட் இருக்கா? அப்போ ஏன் சவுண்ட் சிஸ்டம் ஃப்ளக் எதுவும் அதில் சொருகாமல் விட்டுருப்பேன் அப்படின்னு ஃப்ளக்கே நல்லா கழட்டி மாட்டிட்டு அப்படியே சொருகி விடுறான். பார்த்தா அப்பையும் ஒன்றுமே இல்லை. என்னடா அது? என்னாச்சு? அப்போ வெளில நின்று தயம் மாட்டினியாடா என் மண்டையா, மங்கோஸ் மண்டையை வச்சுட்டு என்கிட்டே உன்னோட ஆட்டத்தை காட்டுறியா அப்படின்னு சொல்லி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். பார்த்தா ஜேகே உள்ளே போய் பார்த்தா, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கு? டேய் அந்த வார்டன் எங்கடா? டேய் அவனை பிடிச்சி பழகாமல் விடக்கூடாது அப்படின்னு அவனை துரத்திட்டு போயிட்டுருக்கான் அந்த டவலோடையே. ஐயோ இவன் என்ன டவலோட போயிட்டுருக்கான். இடையில அந்த டவல் விழுந்துச்சுன்னா அவன் மானம் என்ன ஆகுறது? ஐயோ நான் கண்ணை முடிக்கிறேன் அப்படின்னு தயம் கண்ணை மூடிட்டு அவன் ரூம் ஓடிடுறான். தயம் ஹெட்ஃபோன்ஸை சும்மா மேலே வச்சுக்கோ அப்படின்னு அது பக்கத்தையே அவனோட ஹெட்ஃபோன்ஸே வச்சுட்டு எனக்கு உன்னோட ஆக்டிங் திறமை எல்லாம் காட்டுறேன் அப்படின்னு உட்காந்துருக்கான். அப்போ அந்த வார்டனுக்கு நல்லா மொத்துன்னு 2 அடியை கொடுத்துட்டு வர்ற ரூம்குள்ளே செலவு பிடிச்ச எலி வர. டேய் உங்கள் கிராமத்துலலாம் எலி போகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? எப்படிடா என்னோட மட்டும் கடிச்சிருக்கு? உங்களோட்ட மட்டும் கடிக்கலை, இது என்னோடய இயர்ஃபோன்ஸ் சென்டிமெண்ட்டானது. 5வது படிக்கும்போது என் ஃப்ரெண்டு கொடுத்தான். 5வது படிக்கும்போது கொடுத்தது இப்போ வரை எப்படிடா ஒர்க் ஆகும்? அதான் ஒர்க் ஆகலை, எலி கடிச்ச மாதிரி பண்ணி வச்சிட்டேன். அதெல்லாம் ஒர்க் ஆகும், நான் எப்போயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். உன் வார சென்டிமெண்ட்டை தூக்கி குப்பையில் போடுறா. சவுண்ட் சிஸ்டம் எவ்வளோ தெரியுமா? டேய் கிட்டத்தட்ட 1 லட்சம்டா, வயிறை ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ தான் தயாங்க அப்படி உள்ளுக்குள்ள நல்லா குழுன்னு இருக்குது. அப்போ ஜேகே இன்னும் அவனோட தலையை துடைக்கவே இல்லை. ஸோ இந்த கலவரத்தில் தயாங் போயிட்டு அப்படியே ஜேகேவோட பெட் மேலே உட்காந்துருக்கான், அவனோட பெட்டில் உட்காராம. ஸோ ஜேகேவும் அப்படியே இந்த டவலோடையே அவனோட பெட் சைடு வந்துட்டு ஸோ ஒரு ஹேர் க்ரீம் எடுக்கிறதுக்காண்டி அப்படியே தயாங் மேலே ஓவர்லே ஆகிட்டு அப்படியே எடுக்கிறதுக்காண்டி போகிறான். அவ்வளோதான், தயாங் ஃப்ளாட்டு. ஸோ கீழேருந்து அப்படியே ஜங்குக்கு மேலே பார்க்குறான். பட் 2 பேரும் டச் ஆகிக்கலை. அப்போது ஜேகே முடியல உள்ள அந்த ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே அப்படியே தயாங்கோட லிப்ஸ் மேலே கன்னத்தில் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே படுது. அப்போ தயாங் எனக்கே இப்போ மூச்சு ஒரு மாதிரி சூடாகுது
ம் தயம் சூடாக ஆகக்கூடாது. சூடாலாம் ஆகாதடா. அப்போ ஜேகேவும் அந்த ஹேர் க்ரீமை எடுத்துகிட்டு அப்படியே கீழே பார்க்குறான். பார்த்தா தயம் அப்படியே ஜேகேவோட ஆப்ஸே பார்த்துட்ருக்கான். அப்போது அவனை அந்த டாப் வியூவிலேருந்து கீழே பாட்டமில் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் ஜேகேக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ். என்னவா இப்படி பார்க்குறான், நம்ம வேறு சட்டை போடாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குமே அப்படியே நல்லா போயிட்டு இருக்கும்போது அப்போது உண்மையாகவே ஒரு எலி வந்து ஜேக்கோட கால் கிட்ட ஓடுது. அவன் அப்படியே தடுக்கி தயாங் மேலே விழுகிறான். அவ்வளோதான், அவனோட டவலும் அப்படியே அவுந்துடுது. அப்போது ஜேகேவோடது எல்லாமே தயாங் மேலே நல்லா ஃபீல் ஆகுது. அப்போ தயாங்லாம் அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறான். ஜேகேக்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் இன்னும் அவன் எழுந்துக்கவே இல்லை. அதே மாதிரி அப்படியே மேலேயே கிடக்கான். தயாங் அது இல்லைல்ல, அதுதான் என் மேலே தான் இருக்குது, அதுதான். அப்போ ஜேகே இவ்வளோ நாள் பொத்தி வச்சுருந்தா மானமெல்லாம் போயிடுச்சேடா. இந்த எலினால தாண்டா காலிலேருந்து எனக்கு தொல்லை. இப்போ எந்தெல்லாம் அவன் மேலே பட்டுருச்சு, டவல் வேற கீழே விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ருக்கான். அப்போ தயாங் அப்படியே எழுந்துக்கிறதுக்காக தான் அவனோட தலையை தூக்குறான். இப்போ ஜேகே அவனை தான் பார்க்க வரான்னு நினச்சி டேய் என்ன தலையை தூக்கிட்டு இருக்க? நைட் கேப்பில் பார்க்கலாண்ணா. கர்மம் அதே எதுக்கு நான் பார்க்க போகிறேன்? டேய் தலையை தூக்குனேன்னு வச்சுக்கோ, தலையை திருவிடுவேன் அப்படின்னு அப்படியே 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அப்போது இப்போ எப்படி எந்திரிக்கிறது? எப்படியாச்சும் எந்திரு. நான் தான் எந்திரிக்கணுமோ? எந்திரிச்சேன்னா அப்படியே தெரியுமே. ஐயோ என்ன பண்ணுறது? அப்போ தயாங்கும் அப்படியே ப்ரெஷ் பண்ணிட்டு குளிக்க போகிறதுக்காக அவனுமே டவல் கட்டிட்டு தான் அப்படியே இந்த பெட் மேலே உட்காந்துருப்பான். அப்போது ஜேகே பார்க்குறான். என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண வேணாம். டேய் இப்போ நீ குளிக்க தானே போகிறேன்? ஆமாம் குளிக்க தான் போகிறேன். ஓகேடா அவன் போய் குளிச்சுக்கோ அப்படின்னு எழுந்துட்டு தயாங்கோட டவலை உருவுறான். அவன் அப்படியே அந்த சைட் ரோலிங்கில் போய் விழுகிறான். அப்போ தயாங்க்கு அப்போ தான் ஃபீல் ஆகுது, அசிங்கப்படுத்தவன் என்னோட டவலை எடுத்துகிட்டு போயிட்டானா? டேய் நான் பார்க்கல, என்ன திரும்பிட்டு அப்படியே போயிடுறேன், நீ பார்த்துக்கோ, நீ என்னோடய டவல் எடுத்து கட்டிக்கோ அப்படின்ட்டு ஜேகே பாட்டில் வெளியில் போயிடுறான். அப்போ வெளில போயிட்டு ஜேகே அவனோட ஹார்ட்டில் அவனே கை வச்சு பார்க்குறான். எப்பா இப்படி ஒரே நிமிஷத்தில் அவன் மானம் போயிடுச்சடா ஜேகே, அவன்கிட்ட எப்படி ஃபீல் ஆகுது? அப்போ தயம் ஐயோ அவன்ட்டு தான் என் மேலே பட்டுச்சுன்னா எந்தையும் அவன் பார்த்துருப்பான் போல் அப்படின்னு அவனுக்கும் அப்படியே ஹார்ட் பீட் எல்லாம் எகிருது. அப்படியே 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக குளிச்சுட்டு வர்றாங்க. அப்போது ஜேகே அப்படியே மாற்றிட்டுருக்கான். ஸோ தயாங் அப்படியே பார்க்குறதுக்காக பார்க்குறான். இல்லை தயம் ஃபேனா, இதெல்லாம் தப்பு. பார்க்காத ரொம்ப தப்புடா, இப்போலாம் பார்க்கவே கூடாது, அது அவங்களோட ப்ரைவசி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்காம ஆனால் லைட்டாக அவன் பார்த்துட்டு அப்படியே திரும்புகிறான். அப்போ இந்த சைடு ஜேகே இப்போ எதுக்கு அவன் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பிட்டு இருக்க? வேணாண்டா, யாருக்கும் உனக்கு இப்படி தோணுனதே கிடையாது. வேணா இப்போல்லாம் பார்க்காதடா, தப்புடா தப்பு, வேணா பார்க்காத அப்படின்ட்டுன்னு அவனும் திரும்பி அப்படியே தயாங் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத ஃபுல்லாக பார்த்துட்ருக்கான். அப்படியே தயாங்கே மெய் மறந்து அவனோட ஃபேண்ட்டுக்கு ஜிப்பை கூட இன்னும் ஜேகே போடாமல் என்ன உடம்பு, அந்த இடுப்பு சைடுலாம் என்ன வலிவு நெளிவு, நல்லா இருக்கானே சும்மா ஜின்னுன்னு அப்படின்னு அவனே பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் ஃபுல்லாகவே அப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கரெக்டாக ஜேகே சைடு தயாங் திரும்புகிறான். அப்போ தயாங் திரும்புறதுக்கு முன்னாடி ஜேகே திரும்பிடுறான். இப்போ தயாங் அப்படியே ஜேகே ஷர்ட் எடுத்து போடுறத பார்த்துட்ருக்கான். முதுகே நல்லா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இவ்வளோ பெருசாக இருக்கே, இந்த முதுகை வச்சு தான் என் மேலே விழுந்தான். ஆனால் கரெக்டாக என்னோடய லிப்ஸ் லைட்டாக அவனோட நெஞ்சு மேலே பட்டுச்சு. எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. அவன் அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருந்தான். நல்லா ஜெல்லுன்னு அவனோட உடம்பு என்னோடய உதடு மேலே பட்டுச்சு. ஆனால் ஐயோ அப்படின்னு அவனோட உதடு தொட்டுட்டு அப்படியே 2 பேரும் திரும்புகிறாங்க. கரெக்டாக 2 பேரும் நடந்து வரும்போது இடிச்சுக்கிறாங்க. அப்போது தயாங் அப்படியே அவனோட தலையை பிடிச்சிட்டு ஐயோ வலிக்குது, சாரிடா சாரி அப்படின்னு ஜேகே தயாங்க பார்க்கவே மாட்டுறான். அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்னெல்லாம் பார்த்தானோ அதே தான் அவனுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அப்போது
நாளைக்கெலாம் நான் ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறேன், அப்புறமா நீங்கள் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றுங்க. ஆ சரி, அது என்னங்கிற இப்போது? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான். அப்போது அவனுக்குமே தெரியும் தயாங்கோட லிப்ஸ் அவனோட நெஞ்சு மேலே பட்டது. நெஞ்சு மேலே கிஸ் பண்ணிட்டானே, கிஸ்ன்னு சொல்ல முடியாது, நான் தான் கொஞ்சம் எட்டலைன்னு சொல்லிவிட்டு நல்லா குனிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அவனோட உதடு அப்படியே நெஞ்சு மேலே பட்டுருச்சு. நான் சும்மா சொல்லக்கூடாது, உதடு நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஜெய்யே என்னடா யோசிச்சுட்ருக்க? அப்படிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கிளம்பிகிட்ருக்கான். டேய் நான் கிளம்புறேன், வரும்போது ரூமை போட்டு வா, அவனாச்சும் வந்துடுவான். நான் நான் போட்டுட்டு வரேன், நீங்கள் போங்க. எப்பா இவன் கூட இருக்குது, அதுக்கு பேசாமல் ஒரு பேய் கூட இருந்துடலாம் போல் இந்த ரூமில் அப்படின்னு தயாங் ஜேகே வெளியில் போனதுமே அப்படியே அவனும் ரூம் டோரை கரெக்டாக திறக்கிறான். ஓ டே ஜேகே வாட்சை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஜேகேவும் கரெக்டாக ரூம் டோர் திறக்க வர்றான். அதுக்கு முன்னாடி தயாங் கரெக்டாக திறந்துடுறான். அப்போ அந்த ஹாஸ்டலில் ஒரு பையன் ஓடி போயிட்டு அப்படியே ஜேகே மேலே இடிச்சிடுறான். ஸோ கதவும் கரெக்டாக திறக்குது. ஜேகேவும் போயிட்டு அப்படியே தயாங் மேலே விழுந்து 2 பேரோட லிப்ஸும் அப்படியே டச் ஆகிட்டு அப்படியே நல்லா கிஸ் பண்ணுறான். ஸோ ஜேகேக்கு விடவே தோணல, அப்படின்னு நல்லா பண்ணிகிட்ருக்கான். தயாங் அவனை மூச்செல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஓகேடா, இது 30 minutes கிட்ட வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு எனக்கு இவ்வளோ தான் ரெக்கார்ட் பண்ண டைம் கிடச்சிச்சு. ஸோ நான் இதை 2 ஷார்ட்டாக போட்டுறேன். ஏன்னா இப்போ டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் லவ் வர மாதிரி முடிச்சிட்டேன்னா எனக்கே அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அண்டு எஸ் 15 நிமிஷம் நேற்று ரெக்கார்ட் பண்ணது, 15 நிமிஷம் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுது. அதுக்குள்ளேயுமே அந்த போல் போட்டுவிட்டேன். நிறைய பேர் வந்து பாட்டமுக்கு சாஃப்ட் வாய்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, நம்ம கண்டிப்பாக சாஃப்ட் வாய்ஸே வச்சுக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து டாப் டே வச்சும் போடுங்க, டாப் டேயும் இருக்கும் அப்படின்னு. அது கொஞ்சம் சாஃப்டாக சொன்னால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுடா, புரியுதா? நான் கண்டிப்பாக போடுறேன், டாப் டே வச்சு நான் கண்டிப்பாக போடுறேன், போடாமல் இருக்க மாட்டேன். பாட்டமுக்கும் சாஃப்ட் வாய்ஸ் கொடுத்துடலாம்டா. ஓகே, டாப் டே வச்சு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் வந்து ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட ஐடியாஸ் இருக்குது. நானும் டாப் டேக் இது போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சு அந்த மாதிரி போடுறேன்டா. ஓகேடா, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பார்ட்டோடு நான் வர்றேன். ஓகே ட்ரகீஸ், எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.